வணக்கம் நண்பர்களே. உருளைக்கிழங்கு போண்டா அல்லது உருளைக்கிழங்கு பால் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். முதல்ல உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீஸாக வெட்டி எடுத்து தண்ணியில் போட்டு அடுப்பில் வச்சு வேக வைக்கணும். நல்லா பாயில் பண்ணிக்கணும். உருளைக்கிழங்கெல்லாம் முன்னாடியே நம்ம கழுவி வச்சுக்கணும். பாயில் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு எடுத்து தோலை உரித்து நல்லா எல்லா தோலையும் எடுத்துட்டு மசிச்சு வச்சுக்கணும். ஒரு மேஷரை வச்சு கூட நீங்கள் மசிச்சுக்கலாம். கையாலே மசிச்சு விட்டுக்கிட்டேன். இப்போ அதில் கொஞ்சம் கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு, வெங்காயம், கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு அதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கணும். எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் இதை பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு விருப்பமான பலவிதமான வண்ணங்களில், பலவிதமான வடிவங்களில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பிறகு என்ன பண்ணணும், ஒரு மைதா மாவை கொஞ்சம் எடுத்து ஒரு பவுலில் கரைச்சி வச்சுக்கணும். ரவா இல்லைன்னா பிரெட் க்ரம்ஸ் அதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மைதாவில் இந்த உருண்டைகளை போட்டு முக்கி எடுத்து ரவாவில் உருட்டி எடுத்து அதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கணும். பிரெட் க்ரம்ஸும் போட்டுக்கலாம். இப்போது உங்களுடைய உருளைக்கிழங்கு போண்டா தயாராகிடுச்சு.